ஹலோ மக்களே, வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாழைப்பூவை எடுத்துக்கிட்டு அது மேலே உள்ள தோல் பகுதியை பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த பூவில் நான் இப்போ எப்படி ரிமூவ் பண்ணிட்டேன் நல்லா இப்போ வாட்ச் பண்ணுங்கள். அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்காங்க. அப்போ தான் இந்த வாழைப்பூ கசக்காது. இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்காங்க. ரைஸ் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதோட தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கடலைப்பருப்பு வாழைப்பூ போட்டு அவிச்சு எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டு வரமிளகா இதை ரெடி பண்ணி வச்சுக்காங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்காங்க. வாழைப்பூ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வரமிளகா கொஞ்சோண்டு போட்டுக்காங்க. ஒரு 4 வரமிளகா போட்டுக்காங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்காங்க. அது வந்து வெங்காயம் போட்டு சேர்த்துக்காங்க. நல்லா பொன்னிறமாக செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்காங்க கைஸ். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இப்போ அவிச்சு வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பு வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எண்ணெய் இருக்கும் கொஞ்சோண்டு, அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். அது மாதிரி எடுத்துக்காங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிளியராக தெரியுதா? கொஞ்சம் இருட்டில் எடுத்தோன்னே ஒழுங்காக தெரியலை. அதோடு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ துருவி வச்சுருந்தா அதை சேர்த்துக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான். தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்காங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காய் பூ போட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி எடுத்துக்கணும். அவ்வளோதான் கைஸ், தேங்காய் பூ பொரியல். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை கைஸ். நான் சின்ன பொண்ணு தான், உங்களுக்கு சொல்லிக்